ஹாய், ஹலோ அண்ட் வணக்கம். வெல்கம் டு சான்ஸ்கிரிப்ட். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான ஃபஸ்ட்டு வேர்ட் லாவிஷ். இது ஒரு அப்ஜெக்டிவ். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஆடம்பரமான, ஏராளமான அப்படின்ற அர்த்தத்தில் வரும். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ராயல் பேங்க்யூட் ஃபீச்சர்ட் எ லாவிஷ் ஸ்ப்ரெட் ஆஃப் எக்ஸ்க்யூசிட் டிஷ்ஷஸ். அரசு விருந்தில் நேர்த்தியான உணவுகள் ஆடம்பரமாக பரவி இருந்தன. அப்போ லாவிஷ்னா என்ன அர்த்தம்? ஆடம்பரமான, ஏராளமான அப்படின்ற அர்த்தத்தில் வரும். செகண்ட் வேர்ட் ப்ரொஃப்யூஸ். இது ஒரு அப்ஜெக்டிவ். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமான, ஓவர்ஃப்ளோவிங்காக இருக்கிறது தான் ப்ரொஃப்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஹெர் ப்ரொஃப்யூஸ் அப்பாலஜிஸ் ஷோவ்டு ஹவு ஜென்யூன்லி சாரி சி வாஸ். அவளுடைய ஆழ்ந்த மன்னிப்பு அவள் எவ்வளவு உண்மையாக வருந்துகிறாள் என்பதை காட்டியது. அதாவது அவள் சாரி கேட்குறா, அவள் சாரி கேட்குற விதம் வந்து அளவுக்கு அதிகமாக ஃபீல் பண்ணி கேட்குறா. ஓகேங்களா? அந்த கான்டெக்ஸ்டில் ப்ரொஃப்யூஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ ப்ரொஃப்யூஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அளவுக்கு அதிகமாக அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் வரும். தேர்ட் வேர்ட் எலிசிட். இது ஒரு வேர்ப். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா வெளிக்கொண்டு வருவது. எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இன்னும் கிளியராக புரியும். த டிடெக்டிவ் ட்ரைடு டு எலிசிட் எ கன்ஃபெஷன் ஃப்ரம் த சஸ்பெக்ட். துப்பறியும் நபர் சந்தேக நபரிடம் இருந்து வாக்குமூலம் பெற முயன்றார். அப்போது அந்த வாக்குமூலத்தை அந்த என்ன நடந்தது அப்படின்றத வெளிக்கொண்டு வர ட்ரை பண்ணுறாரு இல்லையா, அதான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ எலிசிட்னா ஒரு விஷயத்தை வெளிக்கொண்டு வர்றது. ஓகேங்களா? ஃபோர்த் வேர்ட் இன்ஸ்டில். இது ஒரு வேர்ப். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா படிப்படியாக அறிமுகப்படுத்துதல் அல்லது வழங்குதல். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த டீச்சர்ஸ் ஸ்ட்ரைவ் டு இன்ஸ்டில் அ லவ் ஃபார் லேர்னிங் இன் தயர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆசிரியர்கள் தங்கள் மாணவர்களிடம் கற்றல் மீதான அன்பை வளர்க்க முயற்சி செய்கிறார்கள். அவங்க கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தை படிப்படியாக அதிகப்படுத்திகிட்டே வராங்க. ஓகேங்களா? அப்போ படிப்படியாக அறிமுகப்படுத்துதல் அல்லது வழங்குதல், அதுதான் இன்ஸ்டிலோட அர்த்தம். ஓகே, ஃபிஃப்த் வேர்ட் டிவல்ஜ். இது ஒரு வேர்ப். இதோட மீனிங் பார்த்தீங்கன்னா ரகசியத்தை வெளியிடுறது இல்லைன்னா பகிரங்கப்படுத்துறது. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். த ஜார்னலிஸ்ட் ப்ராமிஸ்டு நாட் டு டிவல்ஜ் த கான்ஃபிடென்ஷியல் சோர்ஸ். ரகசிய ஆதாரத்தை வெளியிட மாட்டோம் என்று பத்திரிகையாளர்கள் உறுதியளித்தனர். அப்போ அந்த ரகசியத்தை வெளியிடுறது தான் வந்து டிவல்ஜ்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம இதோட 200 ஒக்காபுலரி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒக்காப்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு தெரியுதோ அவ்வளோ வந்து நம்ம கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். ஸோ ஒக்காப்ஸ் படிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஓகே, வாங்க இன்றைக்கான கிராமர் டாபிக் பார்க்கலாம். இன்றைக்கான டாபிக் வந்து சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட், அதோட பார்ட் 4 பார்க்க போகிறோம். ஓகே, 17th ரூல் பாருங்கள். சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் வித் ஈச் ஆர் எவ்ரி இன் காம்பவுண்ட் நவுன்ஸ் கனெக்டட் பை அண்ட். இப்போ இந்த ரூல் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஈச் அண்ட் எவ்ரி அந்த பற்றி டீட்டெயில்டாக பார்த்துட்டு வரலாம். இந்த ஸ்லைடில் பாருங்கள், ஈச் அண்ட் எவ்ரி அது என்னன்றதை இதில் பார்க்கலாம். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். இதோட தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்படின்னு அர்த்தம் கொடுக்கும். ஓகேங்களா? ஈச் எவ்ரி அது ரெண்டுமே ஒரு இண்டிவிஜுவலை பற்றி பேசும்போது வர்றது தான் வந்து ஈச் எவ்ரி. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உங்களுக்கு கிளியராக புரியும். அந்த ஈச் வந்து எப்போ யூஸ் பண்ணணும், எவ்ரி வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது கிளியராக புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். லக்ஷ்மி வியர்ஸ் பேங்கிள் ஆன் ஈச் ஹேண்ட். ஒவ்வொரு கையிலும் லட்சுமி வளையல் அணிந்திருந்தாள். அப்போது இந்த இடத்துல ஈச் ஹேண்ட்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஈச் ஹேண்ட்ஸ் வந்து எப்போல்லாம் யூஸ் பண்ணணும்னா அந்த இது ரெண்டு, இப்போ நமக்கு அந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கை தானே இருக்கும். அப்போது ஈச் ஹேண்ட்ஸுமே ஒவ்வொரு கையிலையுமே வளையல் அணிஞ்சிருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மொத்தம் எத்தனை ஹேண்ட்ஸ் இருக்குது? 2 ஹேண்ட்ஸ் இருக்கா? அப்போ அந்த 2 ஹேண்ட்ஸ் அப்படின்ட்டு 2 தான் ஆப்ஷன் இருக்குது. அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஈச் தான் யூஸ் பண்ணணும், எவ்ரி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஆனால் 2க்கு மேலே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், மேலே பாருங்கள், ஈச் வந்து between 2க்கும் மோர் தென் 2க்கும் யூஸ் பண்ணலாம். ஆனால் எவ்ரி வந்து மோர் தென் 2க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும், between 2க்கு நடுவில் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ 2 கை அப்படிங்கும்போது அது வந்து between 2, 2 கை இருக்குது, 2 கையிலையும் ஒவ்வொரு கையிலையும் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகே, அப்போ அந்த 2 அப்படிங்கும்போது ஈச் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஈச்சை வந்து 2க்குமே யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது between 2நாலும் சரி, மோர் தென் 2நாலும் சரி ஈச் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் எவ்ரி வந்து மோர் தென் 2க்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இந்த சென்டென்ஸில் லக்ஷ்மி வியர்ஸ் பேங்கிள் ஆன் ஈச் ஹேண்ட்ஸ் அப்படிங்கும்போது கை வந்து 2 கை தான் இருக்கும். அப்போ இது வந்து between 2. ஓகே, அப்போ இந்த இடத்துல ஈச் ஹேண்ட்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். இதில் வந்து எவ்ரி யூஸ் பண்ணோம்னா தப்பு. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஈச் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் கேவ் மீ அ கிஃப்ட். மை ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து மோர் தென் 2 அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்படிங்கும்போது அந்த இடத்துல ஈச்சும் யூஸ் பண்ணலாம், எவ்ரியும் யூஸ் பண்ணலாம். ஓகே, அதே தான் கீழே எழுதியிருக்க பாருங்க. அதே இது
எவ்ரி போடணும்னா எப்படி அந்த சென்டென்ஸ் இருக்கும்னா எவ்ரி ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் கேவ் மீ அ கிஃப்ட். ஓகேங்களா, ரெண்டுமே ஒரே அர்த்தம் தான். ஓகே, ஈச் வந்து அந்த பெட்வீன் டூ இருந்ததுன்னா மட்டும் ஈச் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க இப்போ டைரெக்டாக அந்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதோட தமிழ் அர்த்தமும் பார்த்துடலாம். என் நண்பர்கள் ஒவ்வொருவரும் எனக்கு பரிசு கொடுத்தார்கள். அப்போ ஈச் எவ்ரி ரெண்டுக்கும் தமிழ் அர்த்தம் என்னது? ஒவ்வொரு அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, ஈச் அண்ட் எவ்ரி அது ரெண்டோட வித்தியாசம் என்ன, அதோட தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்றத பார்த்துட்டோம். இப்போ அடுத்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். ஈச் ஸ்டூடெண்ட் அண்ட் எவ்ரி டீச்சர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேர் ஓன் மெட்டீரியல்ஸ். இப்போ இந்த இடத்துல அண்ட் யூஸ் பண்ணி காம்பவுண்ட் நவுன் மாதிரி வந்திருக்கு. ஓகேங்களா, அப்படி இருந்தாலுமே இதை வந்து நம்ம ஒரு சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இங்கே வந்து அந்த ஈச் எவ்ரி அப்படின்றது வந்து எப்போ யூஸ் ஆகும்னா ஒரு இண்டிவிஜுவலோட ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது பொறுப்பு அல்லது கடமையை பற்றி பேசும்போது மட்டும்தான் நம்ம வந்து அந்த ஈச் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, ஒவ்வொரு தனிநபரோட கடமை இது, ஒவ்வொரு தனிநபரோட பொறுப்பாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லும் போது தான் வந்து ஈச்சும் எவ்ரியும் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்போ அந்த மாதிரி இடத்துல ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட பொறுப்பை பற்றி பேசும்போது அந்த சப்ஜெக்டை வந்து நம்ம சிங்குலராக மட்டும்தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. ஈச் ஸ்டூடெண்ட் அண்ட் எவ்ரி டீச்சர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தேர் ஓன் மெட்டீரியல்ஸ். ஓகேங்களா, அப்போ அவங்களோட ஓன் மெட்டீரியலுக்கு ரெஸ்பான்சிபிள் ஒவ்வொரு தனி ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு தனி டீச்சரும் தான். அவங்கவுங்க பொருளை அவங்கவுங்க பார்த்துக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறோம். ஓகேங்களா, அப்போ அந்த ஈச் எவ்ரி அப்படின்றது வந்து அவங்க ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட ரெஸ்பான்சிபிலிட்டியை பற்றி பேசுறது. அப்படிங்கும்போது அந்த ஈச் எவ்ரி அப்படின்ற வேர்டு வந்தாலே அதை நம்ம சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும். ஈவன் அது வந்து இப்படி காம்பவுண்ட் நவுனாக வந்தாலுமே அதை வந்து சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா, ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்க. எவ்ரி புக் அண்டு ஈச் மேகசின் இஸ் ஆன் த செல்ஃப். ஓகேங்களா, இப்போ இந்த இதில் எவ்ரி ஈச் அது எல்லாத்தையுமே இன்னொரு விதமாக கூட சொல்லுவாங்க. அது என்னன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் அட்ஜெக்டிவ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, இதை நீங்கள் சிம்பிளாக ஞாபகத்தில் வச்சுக்கணும்னா அந்த எவ்ரி ஈச் அப்படின்ற இடத்துல அந்த எவ்ரி ஈச்சுக்கு பதிலாக இண்டிவிஜுவல்னு போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல எவ்ரி புக் அண்டு ஈச் மேகசின் அப்படின்னு இருக்கா, அதை நீங்கள் வாசிக்கும் போது எப்படி வாசிங்கன்னா இண்டிவிஜுவல் புக் அண்டு இண்டிவிஜுவல் மேகசின் இஸ் ஆன் த செல்ஃப் அப்படின்ற மாதிரி வாசிச்சுக்கோங்க. ஞாபகம் வச்சுக்கிறதுக்காண்டி சொல்கிறேன். அந்த ஈச் எவ்ரி அது ரெண்டையுமே இண்டிவிஜுவல் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இண்டிவிஜுவல்னா அது என்னவா இருக்கணும்? சிங்குலராக தான் இருக்கணுமா? அப்போ இது எல்லாத்தையுமே அந்த ஈச் எவ்ரி அப்படின்னு வந்தாலே அது சிங்குலர் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. ஈச் கார் அண்ட் எவ்ரி பைசைக்கிள் இஸ் சப்ஜெக்ட் டு த பார்க்கிங் ரெகுலேஷன். அப்போ இண்டிவிஜுவல் கார் அண்ட் இண்டிவிஜுவல் பைசைக்கிள் இஸ் சப்ஜெக்ட் டு த பார்க்கிங் ரெகுலேஷன். ஒவ்வொரு காரும் ஒவ்வொரு பைசைக்கிளும் அந்த ரெகுலேஷன் படி தான் பார்க்கிங் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல ஒவ்வொரு அப்படிங்கும்போது வேர்ப் வந்து கண்டிப்பாக சிங்குலரில் தான் இருக்கணும். ஓகேங்களா, அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. எவ்ரி ஸ்டூடெண்ட் அண்ட் ஈச் ப்ரொஃபஸர் இஸ் ரெக்யர்டு டு அட்டெண்ட் த ஓரியன்டேஷன். அப்போது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு ப்ரொஃபஸரும் அட்டன் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட மீனிங். இந்த இடத்துல ஒவ்வொரு அப்படின்றதுனால வேர்ப் வந்து சிங்குலராக யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இது ரொம்ப சிம்பிள். ஈச் அண்ட் எவ்ரி அப்படின்னா ஒவ்வொரு அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டும் எந்த யூசேஜுக்காண்டி யூஸ் ஆகும்னா ஒவ்வொரு தனிநபரோட பொறுப்பு மற்றும் கடமை அந்த மாதிரி சொல்லும் போது யூஸ் ஆகும். அதே நேரத்தில் இண்டிவிஜுவாலிட்டியை குறிக்கும் போது யூஸ் ஆகும். ஓகேங்களா, அப்படிங்கும்போது இந்த இது வந்து காம்பவுண்ட் நவுனா வந்தாலுமே இதை வந்து நம்ம சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரூல். ஃப்ளெக்சிபிள் சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் வித் மீன்ஸ் அண்ட் பெயின்ஸ், கன்சிஸ்டன்சி இன் யூசேஜ். இந்த டைட்டில் வச்சுலாம் குழப்பிக்காதீங்க. மெயின்ஸும் பெயின்ஸும் மீன்ஸ் அண்ட் பெயின்ஸ். ஓகேங்களா, இது ரெண்டும் சப்ஜெக்டாக வரும்போது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத மட்டும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, இப்போ பெயின்ஸ் அப்படின்னா பெயினா எஸ் இல்லாமல் பெயின் மட்டும் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது எப்படி சொல்லுவோம்? வலி அப்படின்னு தமிழில் சொல்லுவோமா? அதே இது பெயின்ஸ்ன்னு சொல்லி எஸ் சேர்த்து வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ப்ளூரல் ஃபார்மில் வந்ததுன்னா அதை எப்படி சொல்லுவோம்னா எஃபர்ட்ஸ், நம்ம போடுற எஃபர்ட் எல்லாம் அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த எஃபர்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா, அதே இது மீன்ஸ் அப்படின்னா வழிமுறைகள் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, மெத்தட் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, அது எல்லாத்தையும் மீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகேங்களா, இப்போ பெயின்ஸ் அப்படின்றது எப்போவுமே வந்து எப்படி இருக்கும்னா ப்ளூரல் அல்லது சிங்குலராக வரும். பெயின் அது வந்து சிங்குலராக இருக்கும்போது வலி அப்படின்னு குறிக்கும். பெயின்ஸ் எஸ் இருக்கும்போது எஃபர்ட்ஸ், நம்ம போட்ட எஃபர்ட்ஸ்லாம் பெய்ட் ஆஃப் ஆச்சு அப்படிலாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எஃபர்ட்ஸ் சொல்லும்போது பெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, மீன்ஸ்ன்றது வழிமுறைகள். ஓகே, இன்ஸ்ட்ருமெண்ட், இப்போ ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் அந்த ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ அந்த இன்ஸ்ட்ருமெண்ட், மெத்தட்ஸ் அந்த மாதிரி வேர்டுக்கெலாம் ரீப்ளேஸ்மெண்ட் தான் வந்து இந்த மீன்ஸ். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். த ப்ராஜெக்ட்ஸ் மீன்ஸ் டு அச்சீவ் சக்ஸஸ் வேர் டைவர்ஸ். அப்போ இந்த இடத்துல மீன்ஸ் அப்படின்றது வந்து நம்ம ப்ளூரலாக தான் எடுத்துப்போம். ஏன்னா மீன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோமா, மெத்தட்ஸ் அப்படின்னு பார்த்தோமா, அப்போ அது எல்லாமே வந்து ப்ளூரல் தானே அர்த்தம்.
அப்போ வழிமுறைகள்ன்றது ப்ளூரல்ன்றதுனால இதை வந்து ஒரு ப்ளூரல் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, அதனால வேர் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ளூரல் வெர்பாக யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல பாருங்க, கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, மீன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேரியஸ் மெத்தட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஓகே ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, ஹர் எஃபர்ட்ஸ் அண்ட் பெயின்ஸ் இன் லேர்னிங் த லாங்குவேஜ் ஹேவ் பெய்ட் ஆஃப். அப்போ ஹர் எஃபர்ட்ஸ் அண்ட் பெயின்ஸ்ன்ற இடத்துல பெயின்ஸ்ன்றது ப்ளூரல். இந்த இடத்துல எஃபர்ட்ஸ்னா அவங்க போட்ட எஃபர்ட்ஸ், அப்புறமேட்டு பெயின்ஸுக்கு வந்து எஃபர்ட்ஸ்னு சொல்லலாம். கவனமாக இருப்பாங்கல்ல அந்த ப்ராசஸையுமே பெயின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல எஃபர்ட்ஸ் பெயின்ஸ் எல்லாமே ஓரளவு அந்த அவங்க போட்ட உழைப்பை பற்றி பேசியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போ அதை ப்ளூரலாக கன்சிடர் பண்ணுறோம். அப்படிங்கும்போது இந்த இடத்துல வேர்பு வந்து ஹேவ் பெய்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லி ப்ளூரல் வேர்பில் போட்டிருக்கோம். ஓகேங்களா, பெயின்ஸ் அப்படிங்கும்போது ரெண்டே அர்த்தம் தான். எஸ் இல்லாமல் வந்ததுன்னா அது வலின்னு குறிக்கும், எஸ்ஸோட வந்ததுன்னா அது வந்து அவங்க போகிற எஃபர்ட்ஸ். ஓகேங்களா, ஓகே நெக்ஸ்ட் இது பாருங்க, எவ்ரி மீன்ஸ் டு சால்வ் த இஷ்யூ ஹேஸ் பீன் எக்ஸாஸ்டட். அப்போ இந்த இடத்துல மீன்ஸ் அப்படின்னு வந்தாலே நம்ம ப்ளூரல் அப்படின்னு பார்த்தோம். ஓகேங்களா, வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த இடத்துல எவ்ரி மீன்ஸ் இருக்கு. எவ்ரினா நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள என்ன பார்த்தோம், ஒவ்வொரு அப்படின்னு பார்த்தோமா. அப்போ ஒவ்வொரு வழிமுறைகளும் அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்படிங்கும்போது ஒவ்வொரு அப்படின்றதே ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை பற்றி பேசும்போது, அப்படிங்கும்போது இதை வந்து சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ எவ்ரி மீன்ஸ் டு ரிசால்வ் த இஷ்யூ ஹேஸ் பீன் எக்ஸாஸ்டட். ஓகே, அப்போ அதனால இங்கே சிங்குலர் வேர்ப் வந்து ஹேஸ் பீன் எக்ஸாஸ்டட் அப்படின்னு போட்டிருக்கோம். ஓகே நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம். இந்த இடத்துல மீன்ஸ்க்கான மீனிங்லாம் மல்டிபிள் மீனிங்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்க. இட் கேன் ரெஃபர் டு மெத்தட்ஸ், ரிசோர்சஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ்டு டு அச்சீவ் அ பர்டிகுலர் எண்ட். இட் கேன் ஆல்சோ ரெஃபர் டு ஃபினான்சியல் ரிசோர்சஸ் ஆர் த எபிலிட்டி டு அஃபோர்ட் சம்திங். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல மெத்தட்ஸுக்கும் யூஸ் பண்ணுறோம், ரிசோர்ஸஸ்க்கும் யூஸ் பண்ணுறோம், ஃபினான்சியல் அவங்களோட சொத்து அந்த மாதிரி இருந்தாலுமே அதையுமே வந்து மீன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மீன்ஸ்னா வந்து மல்டிபிள் மீனிங் கொடுக்கும். ஓகேங்களா, மீன்ஸ் வந்து எப்பவும் நம்ம ப்ளூரலாக தான் கன்சிடர் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி எவ்ரி வந்தால் மட்டும் நம்ம அதை வந்து சிங்குலராக கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, அப்போ இந்த இடத்துல மெத்தட்ஸ் வழிமுறைகள், அடுத்து ரிசோர்சஸ்னா அவங்க கிட்ட இருக்கிறது. ஓகே, அடுத்து இன்ஸ்ட்ருமெண்ட்னாலும் அதே வழிமுறைகள் அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். ஓகேங்களா, இப்போ வாங்க எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்க, ஹிஸ் பர்சனல் மீன்ஸ் ஆர் சஃபிஷியன்ட் ஃபார் அ கம்ஃபர்டபுள் லைஃப். அப்போது இந்த இடத்துல பர்சனல் மீன்ஸ் அப்படின்றது ரிசோர்ஸஸ் வந்து குறிக்குது. ஓகேங்களா, அவன்கிட்ட இருக்க ரிசோர்ஸ் வந்து சஃபிஷியண்டாக இருக்குது. ஓகேங்களா, எதுக்கு கம்ஃபர்டபுள் லைஃபுக்கு தேவையான அவன் அந்த ரிசோர்ஸஸ் எல்லாம் சஃபிஷியண்டாக போதுமானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஓகே, அப்போ இந்த இடத்துல மீன்ஸ் வந்து ப்ளூரல் அப்படின்றனால ஆர் வந்து ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே நெக்ஸ்ட் இது பாருங்க, த ஆர்டிஸ்ட் பெயிண்ட்ஸ் இன் கிரியேட்டிங் த மாஸ்டர் பீஸ் வேர் எவிடென்ட் டு எவ்ரி ஒன். இப்போ இந்த இடத்துல ஆர்டிஸ்ட் பெயிண்ட்ஸ் அப்படிங்கும்போது இந்த இடத்துல எஃபர்ட்ஸை வந்து குறிக்குது. ஓகேங்களா, ஆர்டிஸ்டோட எஃபர்ட்ஸ் அதை குறிக்கும் போது அதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும், ஒரு ப்ளூரலாக எடுத்துக்கிறோம். பெயிண்ட்ஸ் வந்து ப்ளூரல் அப்படின்றனால வேர்னு சொல்லி ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ரூல், சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் வித் ப்ளூரல் நவுன்ஸ், சிங்குலர் ஆர் ப்ளூரல் ட்ரீட்மெண்ட் பேஸ்ட் ஆன் கான்டெக்ஸ்ட். சப்ஜெக்டில் வந்து அந்த நவுன் வந்து ப்ளூரல் மாதிரி இருக்கும், ஆனால் அதை வந்து நம்ம அந்த கான்டெக்ஸ்ட்டை பொறுத்து அதை சிங்குலர் சப்ஜெக்ட் அல்லது ப்ளூரல் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா, இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், த $100 இன் மை வேலட் இஸ் ஃபார் எமர்ஜென்சி. அப்போது வேலெட்டில் இருக்க அந்த $100 இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே எமர்ஜென்சி அப்படின்ற ஒரே ஒரு பர்பஸ்க்காண்டி மட்டுமே அந்த $100 வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அப்படிங்கும்போது அந்த $100 அது வந்து பார்க்குறதுக்கு ப்ளூரல் மாதிரி இருந்தாலும் அதை வந்து சிங்குலர் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணணும். ஓகே, இப்போ இந்த இடத்துல இந்த $100 அப்படின்றது பார்க்குறதுக்கு ப்ளூரல் மாதிரி இருக்குது, ஆனால் அந்த $100 எமர்ஜென்சிக்காண்டி வேலெட்டில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அப்படிங்கும்போது அது ஒரே பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ண போகிறாங்க காசை வந்து, அப்படிங்கும்போது அதை சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும். ஓகே, இப்போ ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்கள், த $100 இன் மை வேலட் வேர் கிவன் டு மீ பை வேரியஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அப்போ என்கிட்ட இருக்க அந்த $100 வந்து வேரியஸ் ஃப்ரெண்ட்ஸ்னால கொடுக்கப்பட்டது. ஓகேங்களா, அப்போ வேரியஸ் ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து அந்த $100 கொடுத்துருக்காங்க. அப்போ செப்பரேட் வேல வந்து அது வந்ததுனால அதை வந்து நம்ம அந்த சப்ஜெக்டை ப்ளூரலாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, அந்த காசு வந்து ஃபுல்லாமே ஒரே பர்பஸ்க்காண்டி அப்படிங்கும்போது அதை வந்து சிங்குலராகவும், அது வந்து வேறு வேறு பர்பஸ்க்காண்டி அப்படி வேறு வேறு வேலை வந்திருக்கு, இல்லை வேறு வேறு வேலை நம்ம செலவழிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி இடத்துல அதை வந்து நம்ம ஒரு ப்ளூரலாக கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா, இது வந்து இந்த மணி, டைம், டிஸ்டன்ஸு இது எல்லாத்துக்குமே இந்த ரூல் வந்து அப்ளை ஆகும். ஓகேங்களா, எல்லாமே ஒரே பர்பஸில் இருந்ததுன்னா அதை வந்து சிங்குலராக கன்சிடர் பண்ணுவோம். வேறு வேறவே கொஞ்சம் பிரிஞ்சு வருதுன்னா அதை வந்து ப்ளூரலாக கன்சிடர் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போ 5 minutes இஸ் ஆல் இட் டேக்ஸ் டு ப்ரிப்பேர் த டிஷ். அப்போ இந்த டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 5 நிமிஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணுற ஒரே ஒரு பர்பஸ் தான், அதுக்கு 5 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ அந்த 5 நிமிஷம்ன்றது நம்ம சிங்குலராக கன்சிடர் பண்ணுறோம். ஏன்னா அங்கே வந்து பர்பஸ் வந்து ஒரே ஆக்ஷன். ஓகே, அப்படிங்கும்போது இதை வந்து சிங்குலராக கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, அப்போ அதனால் வேர்ப் வந்து இஸ்ன்னு சொல்லி சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அதே இது செகண்ட் சென்டென்ஸ் பாருங்கள், இது ஃபோர்த் சென்டென்ஸ் பாருங்கள். The 5 minutes before the meeting are crucial for final preparation.
இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 5 நிமிஷத்தை பற்றி மட்டும் பேசுகிறாங்க. ஓகேங்களா? ஃபைனல் ப்ரிப்பரேஷன் எவ்வளோ நேரம் நடக்கும்னு நமக்கு தெரியாது. எவ்வளோ நேரம்னாலும் நடக்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த ஒரு ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி இருக்க 5 நிமிஷம் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அப்போ இருக்க மைண்ட் செட்டை வச்சு தான் அந்த ப்ரிப்பரேஷன் எப்படி போகும் அப்படின்றது ஃபிக்ஸ் ஆகும். அந்த பாயிண்ட்ல அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த 5 மினிட்ஸ் அப்படின்றது இது ஒரு தனி இது. அதுக்கப்புறமேட்டும் நமக்கு டைம் வந்து அங்கே ஃபைனல் ப்ரிப்பரேஷனுக்கு எடுத்துக்கும். ஓகேங்களா? அப்போ இது வந்து செப்பரேட்டாக வேறு வேறு பர்பஸ்க்கு யூஸ் ஆகுறதுனால இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த 5 மினிட்ஸ் அப்படின்றத ப்ளூரலாக கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா அந்த டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு மொத்தமே 5 நிமிஷம் தான் ஆகும். ஓகேங்களா? அப்போ மொத்தமாகவே அந்த 5 நிமிஷங்கும் போது அதை நம்ம சிங்குலராக கன்சிடர் பண்ணிக்கிட்டோம். ஆனால் இந்த இடத்துல இந்த ஃபைனல் ப்ரிப்பரேஷனுக்கு முன்னாடி இருக்க அந்த 5 நிமிஷத்தை பற்றி பேசுகிறோம். அந்த 5 நிமிஷம் வந்து க்ரூஷியல் அப்படிங்கும்போது அந்த 5 நிமிஷத்தில் இருக்க ஒவ்வொரு நிமிஷமுமே வந்து க்ரூஷியல். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல அந்த மினிட்ஸ் அப்படின்றத ஒரு இண்டிவிஜுவல் டைம் செக்மெண்ட்டாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்படிங்கும்போது இதை வந்து நம்ம ஒரு ப்ளூரல் ஃபார்மில் தான் கன்சிடர் பண்ணணும். அந்த 5 நிமிஷம் முக்கியம். அந்த 5 நிமிஷத்தில் ஒரு நிமிஷம் எதுனாலும் தப்பாயிரும். ஓகே, அப்போ அந்த 5 நிமிஷத்தில் இருக்க ஒவ்வொரு நிமிஷமுமே வந்து க்ரூஷியல் அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து ஒரு ப்ளூரல் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதனால ப்ளூரல் வேர்ப் வந்து போடுறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. 300 miles இஸ் எ லாங் டிஸ்டன்ஸ் ஃபார் அ ரோட் ட்ரிப். ஓகே, 300 கிலோமீட்டர் வந்து ரோட் ட்ரிப்பில் வர்றது அப்படின்றது லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல 300 கிலோமீட்டர் அப்படின்றதையும் ஒரு சிங்கிள் யூனிட்டாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஒரு நம்பராக கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நம்ம சிங்குலர் சப்ஜெக்டாக தான் எடுத்துப்போம். ஓகேங்களா? அதனால இங்கே வந்து இஸ்ன்னு சொல்லி சிங்குலர் வேர்பாக போடுறோம். இப்போ ரெண்டாவது அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. த 300 miles ஆன் த ஓடோமீட்டர் வேர் கவர்டு இன் ஜஸ்ட் 2 days. 2 நாளில் ஓடோமீட்டரில் வந்து 300 மைல் வந்து கவர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 300 மைல் கவர் ஆயிருக்குன்ற இடத்துல ஒவ்வொரு மைலாக தானே இண்டிவிஜுவல் மைலாக தானே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ இதை வந்து நம்ம வந்து ப்ளூரலாக கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளில் 300 மைல் ரோட் ட்ரிப் அப்படின்றது ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? 300 மைல் ட்ராவல் பண்ணுறது அப்படின்றது வந்து லாங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ரெண்டாவது இதில் பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டரில் 300 மைல் வந்து கவர் ஆயிருக்கு. ஓடோமீட்டரில் எப்படி கவர் ஆகும்? ஒவ்வொரு மைலாக தான் கவர் ஆகிட்டே வரும். அப்போ அதை வந்து இண்டிவிஜுவல் யூனிட்டாக தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? அப்போ இண்டிவிஜுவல் யூனிட்டாக எடுத்துக்கும் போது 300 மோர் தென் 1 அப்படின்னு வந்தாலே அதை நம்ம ப்ளூரல் கன்சிடர் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல 300 miles அப்படிங்கும்போது அது வந்து ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ ப்ளூரல் வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அப்போ இந்த ரூல் என்னது, அந்த சப்ஜெக்ட் பார்க்குறதுக்கு ப்ளூரல் நவுன் மாதிரியே இருக்கும். ஆனால் அந்த கான்டெக்ஸ்ட்டை வச்சு தான் அது வந்து சிங்குலர் சப்ஜெக்டா இல்லை ப்ளூரல் சப்ஜெக்டா அப்படின்றத முடிவு பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போ இந்த இது வந்து எல்லாத்தையுமே நம்ம ஒரு சிங்கிள் யூனிட் அப்படின்ற மாதிரி எடுத்துக்க போகிறோம்னா அதை சிங்குலர் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, இந்த 300 miles அப்படின்னு சொல்கிறது வெறும் நம்பரா 300 கிலோமீட்டர் இல்லை 300 மைல் அப்படின்ற மாதிரி வெறும் ஒரு நம்பர் மாதிரி கன்சிடர் பண்ண போகிறோம். மொத்தமாக ஒரு நம்பர் மாதிரி கன்சிடர் பண்ண போகிறோங்கும் போது அதை சிங்குலர் யூனிட்டாக யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அதே இது 300 miles ஆன் த ஓடோமீட்டர் அப்படிங்கும்போது இப்போதைக்கு 300 வந்திருக்கு. அடுத்து வந்து 301 302 அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஆனால் நம்ம அவங்க இதுக்கு முன்னாடி பேசும்போது 300 miles வந்து அவங்க ரோட் ட்ரிப்பில் பண்ண போகிற அந்த இது வந்து 300 மைல்ன்றது ஃபிக்ஸ்டு. ஓகேங்களா? அப்போ அந்த மாதிரி விஷயத்த சிங்குலராகவும் இது வந்து இப்போதைக்கு 300 miles வந்து ஓடோமீட்டரில் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அடுத்து 301 அப்படின்லாம் வருங்கும்போது இதை வந்து ஒரு இண்டிவிஜுவல் யூனிட்டாக எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சிங்குலர் யூனிட்டாக இருக்கும்போது அது சிங்குலர் சப்ஜெக்ட், அதே இது இண்டிவிஜுவல் யூனிட்டாக இருக்கும்போது அதை வந்து ப்ளூரல் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் ரூல் பார்க்கலாம். சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் வித் நாட் ஒன்லி பட் ஆல்சோ. ப்ராக்சிமிட்டி ரூல். இது ஒன்றும் இல்லைங்க, இது ரொம்ப ஈஸி தான். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நாட் ஒன்லி த கார் பட் ஆல்சோ த மோட்டார் சைக்கிள்ஸ் வேர் டேமேஜ்டு இன் த ஆக்சிடென்ட். இதோட தமிழ் அர்த்தம் ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். இந்த விபத்தில் கார் மட்டுமின்றி மோட்டார் சைக்கிள்களும் சேதமடைந்தன. ஓகேங்களா? அப்போ நாட் ஒன்லி பட் ஆல்சோ அப்படின்னா இது மட்டும் இல்லை இதுவும் அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் வரும். ஓகேங்களா? கார் மட்டும் இல்லை மோட்டார் சைக்கிளும் டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தத்தில் தான் வர்றது தான் வந்து நாட் ஒன்லி பட் ஆல்சோ. ஓகே, இப்போ இந்த நாட் ஒன்லி பட் ஆல்சோட ரூல் என்னன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா? எய்தர் ஆர் நெய்தர் நார் வித் அந்த ஆர் நாருக்குலாம் பார்த்தோம்ல, அந்த வேர்புக்கு பக்கத்தில் இருக்க சப்ஜெக்டை தான் வந்து நம்ம சப்ஜெக்டாக எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோமா? அதே ரூல் தான் இங்கேயும். இப்போ இந்த இதில் பாருங்கள், நாட் ஒன்லி த கார் பட் ஆல்சோ த மோட்டார் சைக்கிள்ஸ் வேர் டேமேஜ்டு இன் த ஆக்சிடென்ட். இப்போ இதில் வேர்ப் என்னது? வேர் டேமேஜ்டு. அதுதானா? அப்போ இதுக்கு பக்கத்தில் என்ன சப்ஜெக்ட் இருக்குது? மோட்டார் சைக்கிள்ஸ். அப்போ அந்த மோட்டார் சைக்கிள்ஸ்ன்றது என்ன ஃபார்மில் இருக்குது? ப்ளூரல் ஃபார்மில் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வேர் டேமேஜ்டுன்னு சொல்லி ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணுறோம். இப்போ இதே இது எரர் ஸ்பாட்டிங்களா? இப்போ இங்கே வேர் டேமேஜ்டுன்னு இருக்குது, இங்கே வந்து மோட்டார் சைக்கிள்ஸ் அப்படின்றதுக்கு பதிலாக மோட்டார் சைக்கிள் அப்படின்றதுனா இது வந்து எரர் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல அந்த வேர்புக்கு பக்கத்தில் என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதை வச்சு தான் நம்ம வேர்பை வந்து சிங்குலர் வேர்பா ப்ளூரல் வேர்பா அப்படின்றத கன்சிடர் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. நாட் ஒன்லி த ஸ்டூடெண்ட்ஸ் பட் ஆல்சோ த டீச்சர் வாஸ் இம்ப்ரெஸ்ட் பை த பர்ஃபார்மன்ஸ். அப்போது ஹியர் இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ன்றது ப்ளூரல் சப்ஜெக்ட், டீச்சர்ன்றது சிங்குலர் சப்ஜெக்ட். ஓகேங்களா? வேர்புக்கு பக்கத்தில் என்ன சப்ஜெக்ட் இருக்குது? த டீச்சர் அப்படின்னு சொல்லி சிங்குலர் சப்ஜெக்ட் இருக்குது. ஸோ அதனால் வேர்ப் வந்து சிங்குலர் வேர்பா வாஸ்ன்னு போட்டிருக்காங்க.
ஓகே, வாஸ் இம்ப்ரெஸ்ட்னு சொல்லி சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. நாட் ஒன்லி த புக்ஸ் பட் ஆல்சோ த மேகசின்ஸ் வேர் மிஸ்பிளேஸ்ட் ஆன் த செல்ஃப். அப்போ இந்த இடத்துல புக்ஸ்ன்றது ஒரு ப்ளூரல் வேர்பு, மேகசின்ஸ் அப்படின்றதும் ப்ளூரல் சப்ஜெக்ட். ஓகேங்களா, அப்போ வேர்புக்கு பக்கத்தில் என்னது இருக்குது, மேகசின், அது வந்து ப்ளூரலாக தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே ப்ளூரல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்தது பாருங்கள். நாட் ஒன்லி த கேட்ஸ் பட் ஆல்சோ த டாக் வாஸ் ஃபவுண்ட் இன் த பேக் யார்டு. அப்போ இந்த இடத்துல கேட்ஸ் அப்படின்றது ப்ளூரல் சப்ஜெக்ட், இங்கே டாக் அப்படின்றது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். வேர்புக்கு பக்கத்தில் டாக் தான் இருக்குது. ஸோ இது ஒரு சிங்குலர் நவுன் அப்படின்றனால சிங்குலர் வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க, வாஸ்ன்னு சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட் ரூல், சப்ஜெக்ட் வேர்ப் அக்ரிமெண்ட் வித் குவான்டிட்டி எக்ஸ்பிரஷன் ப்ளூரல் ஆர் சிங்குலர் வேர்ப் யூசேஜ். ஓகேங்களா, இப்போ அந்த பிங்க் கலரில் கொடுத்துருக்கேன் பாருங்க, 5 வேர்டு, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஏ லாட் ஆஃப், ஏ கிரேட் டீல் ஆஃப், பிளண்டி ஆஃப், மோஸ்ட் ஆஃப், சம் ஆஃப். இந்த குவான்டிட்டி எக்ஸ்பிரஷன்லாம் சப்ஜெக்டில் வரும்போது அந்த சப்ஜெக்டை வந்து சிங்குலராக கன்சிடர் பண்ணுமா ப்ளூரலாக கன்சிடர் பண்ணுமா அப்படின்றத பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா, அப்போ ஏ லாட் ஆஃப் இந்த 5க்கும் என்ன அர்த்தம்னா மெனி அப்படின்னு அர்த்தம், ரொம்ப அந்த மாதிரி அர்த்தத்தில் வரும். ஓகேங்களா, இந்த ரூல் வந்து ரொம்ப சிம்பிள். ஏ லாட் ஆஃப் அப்படின்ட்டு எல்லாத்துலேயுமே கடைசி வந்து ஆஃப்ல முடியுது பார்த்தீங்களா. ஆஃப் வந்து ஒரு ப்ரிப்போஷன் அடுத்து என்ன வரும், ஒரு ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் வரும். ஓகேங்களா, அந்த ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் வந்து கவுண்டபிளாக இருந்ததுன்னா அதை வந்து ப்ளூரல் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணணும். அந்த ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் வந்து அன்கவுண்டபிளாக இருந்ததுன்னா அதை சிங்குலர் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணணும். அவ்வளோதான். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம், உங்களுக்கு கிளியராக புரியும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. எ லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் அட்டெண்டிங் த செமினார். ஓகே, இப்போ இங்கே எ லாட் ஆஃப் இருக்கு. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அது வந்து ஒரு கவுண்டபிள் நவுனா அப்படிங்கும்போது இதை வந்து ஒரு ப்ளூரல் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதனால ஆர் அப்படின்ற ப்ளூரல் வேர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ 6th சென்டென்ஸ் பாருங்க. எ லாட் ஆஃப் எஃபர்ட் ஹேஸ் பீன் புட் இன் டு திஸ் ப்ராஜெக்ட். அப்போ இந்த இடத்துல எ லாட் ஆஃப் எஃபர்ட்னு இருக்கு. எஃபர்ட்ன்றது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். ஓகேங்களா, நம்ம போகிற எஃபர்ட்னா நம்ம போகிற உழைப்பு அதெல்லாம் வந்து நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. கரெக்டாக, அப்போ அந்த எஃபர்ட்லாம் வந்து அன்கவுண்டபிள் நவுன். அப்போ அந்த மாதிரி அன்கவுண்டபிள் நவுனுக்கு அதை வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம், ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட் மாதிரி கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்படிங்கும்போது வேர்ப் வந்து சிங்குலராக தான் இருக்கணும். அதனால இங்கே ஹேஸ் பீன் புட் அப்படின்னு சொல்லி இங்கே சிங்குலர் வேர்ப் வந்து வந்திருக்கு. ஓகே, அதாவது அந்த ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் வந்து கவுண்டபிளாக இருந்ததுன்னா அந்த சப்ஜெக்டை ப்ளூரல் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுங்க. அதே ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் வந்து அன்கவுண்டபிளாக இருந்ததுன்னா அதை வந்து சிங்குலர் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போ மற்ற எக்ஸாம்பிள்ஸும் பார்த்துலாம். எ கிரேட் டீல் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட். இப்போ இந்த இடத்துல டைம்னு ஒரு தனி நவுன், அடுத்து எஃபர்ட்னு சொல்லி இன்னொரு நவுன். ஓகேங்களா, அண்டுன்னு சொல்லி வரும்போது இது வந்து நமக்கு என்னது, ஒரு ப்ளூரல். ஓகே, 2 தனி நவுன் வந்து அண்டால கனெக்ட் ஆகும்போது அது ஒரு காம்பவுண்ட் நவுனாக இருக்கும். காம்பவுண்ட் நவுனை வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணுவோம், ஒரு ப்ளூரல் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்படிங்கும்போது இந்த இடத்துல என்ன வேர்ப் யூஸ் பண்ணணும், ப்ளூரல் வேர்ப் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால கோன்ற ப்ளூரல் வேர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, இப்போ ஏ லாட் ஆஃப், ஏ கிரேட் டீல் ஆஃப் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே அர்த்தம் என்னது, மெனி அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த இடத்துல ஏ லாட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம், மெனி ஸ்டூடெண்ட்ஸ்னு அப்படி அர்த்தம். அப்போ எ கிரேட் டீல் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட் அப்படின்னா மெனி டைம் அண்ட் எஃபர்ட் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அப்போ இந்த இடத்துல டைம் அண்ட் எஃபர்ட் அப்படின்னு சொல்லி காம்பவுண்ட் நவுன் வந்திருக்கிறதுனால இதை வந்து நம்ம வந்து ப்ளூரலாக கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, அப்போ இந்த இடத்துல ப்ளூரல் வேர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அடுத்து தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க. பிளண்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் அவைலபிள் ஃபார் கெரியர் அட்வான்ஸ்மெண்ட். அப்போ இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு இருக்கு. ஆப்பர்ச்சுனிட்டிக்கு முன்னாடி நம்பர் போட்டு பாருங்க. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 2 ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, அதை நான் நல்லா பயன்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது மீனிங் கொடுக்குது இல்லையா. அப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு முன்னாடி நம்பர் போட்டோம்னா அது மீனிங் கொடுக்குதுங்கும்போது இது வந்து கவுண்டபிள் தான். ஓகேங்களா, அப்போ பிளண்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கும்போது இது வந்து அந்த ப்ரிப்போஷனல் ஆப்ஜெக்ட் கவுண்டபிள் அப்படின்றனால இது வந்து ப்ளூரல் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ அதனால வேர்ப் வந்து ஆர் அவைலபிள் அப்படின்னு சொல்லி இங்கே ப்ளூரல் வேர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, அடுத்து 4th சென்டென்ஸ் பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் ஹேவ் கம்ப்ளீட்டட் த ட்ரைனிங் ப்ரோக்ராம். அப்போ இந்த இடத்துல எம்ப்ளாயீஸ்க்கு முன்னாடி நம்பர் போட்டு பாருங்க. 1 எம்ப்ளாயி 2 எம்ப்ளாயி அப்படிலாம் போடும்போது மீனிங் கொடுக்குது. ஓகே, அப்போ இங்கே வந்து மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயீஸ் அப்படிங்கும்போது மோர் தென் 1 எம்ப்ளாயினாலே அதை வந்து நம்ம ப்ளூரலாக தான் கன்சிடர் பண்ணுவோமா. அப்போ இந்த இடத்துல மோஸ்ட் ஆஃப் த எம்ப்ளாயிங்கும்போது இது ஒரு ப்ளூரல் சப்ஜெக்ட். ஸோ அதனால இங்கே ஹேவ் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சொல்லி ப்ளூரல் வேர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்து வந்து சம் ஆஃப் த புக்ஸ் வேர் டேமேஜ்டு டியூரிங் த மூவ். அப்போது இந்த இடத்துல த புக்ஸ் அப்படின்றது ஒரு கவுண்டபிள் நவுன். ஓகேங்களா, அப்போ சம் ஆஃப் த புக்ஸ்னா மெனி புக்ஸ், அதாவது கொஞ்சம் மோர் தென் 1 தானே. அப்படிங்கும்போது அந்த மோர் தென் 1 என்னன்னு கன்சிடர் பண்ணுவோம், ப்ளூரல் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்படிங்கும்போது நம்ம வேர்ப் வந்து வேர் டேமேஜ் அப்படின்னு சொல்லி ப்ளூரல் வேர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து 6th வந்து ஏற்கனவே பார்த்தாச்சு. அடுத்து 7th சென்டென்ஸ் பாருங்க. மோஸ்ட் ஆஃப் த கேக் ஹேஸ் பீன் ஈட்டன். அப்போ இந்த இடத்துல கேக்குன்னு இருக்கு, த கேக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த கேக்கோட குவான்டிட்டி எவ்வளோ நமக்கு தெரியாது, எதுவுமே நமக்கு தெரியாது. ஓகேங்களா, அப்போ அதை நம்ம அன்கவுண்டபிள் நவுன் மாதிரி எடுத்துக்கணும். ஓகே, அப்போ அந்த அன்கவுண்டபிள் நவுன்ல எடுக்கும்போது அதை வந்து ஒரு சிங்குலர் சப்ஜெக்டாக தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா, அப்படிங்கும்போது இங்கே ஹேஸ் பீன் ஈட்டன் அப்படின்னு சொல்லி சிங்குலர் வேர்ப் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. சம் ஆஃப் த மணி வாஸ் லாஸ்ட் இன் த டிரான்சாக்ஷன். அப்போ இந்த மணி அப்படின்றது வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுன்.
ஓகேங்களா? எவ்வளோ மணினாலும் இப்போ ரூ. 1 இருந்தாலும் அது மணி தான் சொல்லுவோம். ரூ. 100 இருந்தாலும் மணி தான் சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ இது ஒரு அன்கவுண்டபிள் நவுன் அப்படிங்கும்போது, அப்போ அந்த இடத்துல நம்ம அதை வந்து ஒரு சிங்குலர் சப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணணும். ஸோ அதனால சிங்குலர் verb வாஸ் லாஸ்ட் அப்படின்னு சொல்லி சிங்குலர் verb வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, plenty ஆஃப் வாட்டர் இஸ் நீடட் ஃபார் த பிளான்ஸ். அப்போ அந்த இடத்துல வாட்டர் அப்படின்றது ஒரு மாஸ் நவுனா, அப்போ அதை வந்து ஒரு அன்கவுண்டபிளாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ அன்கவுண்டபிளாக கன்சிடர் பண்ணும்போது அது ஒரு சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ சிங்குலர் verb தான் யூஸ் பண்ணணும். அதனால இஸ் நீடட் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். 10th சென்டென்ஸ் பாருங்க, மோஸ்ட் ஆஃப் த டைம் இஸ் ஸ்பென்ட் ஆன் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். அப்போ தேட் டைம்னு கொடுத்துருக்காங்க. அந்த டைம் வந்து எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 5 நிமிஷமா இருக்கலாம், 5 வருஷமா இருக்கலாம், 10 வருஷமா இருக்கலாம். ஓகேங்களா? அந்த அந்த டைமில் மோஸ்ட் ஆஃப் த பார்ட் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். ஸோ இதை வந்து சிங்குலர் யூனிட்டாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ சிங்குலர் verb வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, இஸ் ஸ்பென்ட் அப்படின்னு சொல்லி சிங்குலர் verb யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஹிட் சப்ஸ்கிரைப், ஸ்டே அப்டேட்டட் வித் Sanskrit Insights.